வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா வெந்தயம், சோம்பு, கடுகு, பூண்டு மட்டும் தட்டி வச்சது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, புளி, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பற்ற வச்சு ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம். இதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், இல்லைன்னா கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரியிற சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். வதங்கி வந்ததும் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டோன்னா உப்பு ஏன் போடுறோன்னா தக்காளி வெங்காயம்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு போடுறோம். நல்லா தக்காளி கரைஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெந்தயம், சோம்பு, கடுகுலாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க 5-6 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாதான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தட்டின பூண்டோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக வருது. அதனால லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு. இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒக்கிட்டு கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனா உள்ள இறக்கிக்கோங்க. மீன் போட்ட உடனே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா வெந்த பிறகு கிண்டினோம்னா மீன் உடஞ்சிரும். அதனால நல்லா முழுக வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா வெந்து குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு சுட சுட சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room.
heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.